மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னு வேகமா ஒரு ரவுண்ட் பார்த்துடலாம் வாங்க. இப்போ இருக்கிற டேட்டாவை பார்த்தா மார்க்கெட் ஒரு நல்ல கேப் அப் ஓப்பனிங் கொடுக்கும் தான் தோணுது. ஆனா இந்த வீக்கெண்ட்ல வந்த ஒரு சர்ப்ரைஸ் நியூஸ் மொத்த சினாரியோவையும் கொஞ்சம் மாத்தி விட்டுருக்கு. ஸோ அந்த கேப் அப் நீடிக்குமாங்கிறது தான் பெரிய கேள்வி. அது என்னன்னு நாம விரிவாக பார்ப்போம். முதல்ல நம்ம மார்க்கெட்டோட ஹெவி வெயிட் ரிலையன்ஸ் அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. மேலோட்டமா பார்க்கறத விட அதுக்குள்ள நாம கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. இங்க பாருங்க, ரிலையன்ஸோட வருமானம் அதாவது ரெவென்யூ எதிர்பார்த்ததை விட சூப்பரா வந்திருக்கு. ஆனா அந்த ஈபிட்டால தான் ஒரு சின்ன அடி, அதாவது செயல்பாட்டு லாபம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நிகர லாபம் எதிர்பார்த்தபடியே வந்திருக்கு. அதுல பெரிய ஆச்சரியம் ஒண்ணும் இல்ல. அப்போ இந்த லாபம் ஏன் குறைஞ்சுது? இது ஒரு ரெண்டு பக்க கதை மாதிரி. ஒரு பக்கம் ஜியோவும் ரீட்டெயிலும் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணி கம்பெனியை தாங்கி பிடிச்சிருக்கு. இன்னொரு பக்கம் அவங்களோட எனர்ஜி பிசினஸ், அதாவது இந்த ஆயில் டு கெமிக்கல்ஸ் பிரிவு கச்சா எண்ணெய் விலை உயர்வால கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. இதுதான் ஒட்டுமொத்த லாபத்தையும் கீழே இழுத்திருக்கு. இப்போ இந்த ரிசல்ட்ஸ்ல எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான ஹைலைட் இருக்குன்னா அது முகேஷ் அம்பானி சொன்ன இந்த ஒரு வரி தான். ஜியோவை தனியா பங்குச்சந்தையில லிஸ்ட் பண்றதுக்கான வேலைகள் நல்லா போயிட்டு இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு. இது பங்குக்கு ஒரு பெரிய சென்டிமெண்டல் பூஸ்ட கொடுக்கும். ஏன்னா ஜியோ ஐபிஓக்காக மார்க்கெட் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சரி, ரிலையன்ஸை விட்டுட்டு அடுத்ததா ஆக்சிஸ் வங்கிக்கு வருவோம். இங்கேயும் லாப எண்கள் மேலோட்டமா பார்க்க நல்லா இருந்தாலும் நாம கொஞ்சம் ஆழமா அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு. வங்கி அறிவிச்சிருக்கிற நிகர லாபம் 7,770 கோடி ரூபாய். கேட்கவே ரொம்ப பிரமாதமான நம்பரா இருக்கு இல்லையா? ஆனா இங்க தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. இந்த பெரிய லாபத்துக்கு பின்னாடி கிட்டத்தட்ட 2,200 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு முறை வர்ற டாக்ஸ் ரீஃபண்ட் இருக்கு. இந்த ஒரு முறை வருமானத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா உண்மையான லாபம் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கம்மியா தான் இருந்திருக்கும். ஆக இதுல நல்ல விஷயம் என்னன்னா வங்கியோட வாராக்கடன் குறைஞ்சிருக்கு, கடன் மற்றும் டெபாசிட் வளர்ச்சி நல்லா இருக்கு. ஆனா கவலைக்குரிய விஷயம் என்னன்னா அவங்களோட கோர் பிசினஸ் கொஞ்சம் டல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம திடீர்னு வாராக்கடனுக்கான ஒதுக்கீடுகள் அதிகரிச்சிருக்கிறது சில கேள்விகளை எழுப்புது. சரி, இப்போ நம்ம கம்பெனிகளோட ரிசல்ட்ஸ் ஒரு மிக்சட் சிக்னல் கொடுக்குது. இந்த நேரத்துல உலக சந்தைகள் என்ன சொல்லுதுன்னு பாப்போம் வாங்க. அங்கதான் வீக்கெண்ட்ல மொத்த கதையும் தலைகீழா மாறிப்போச்சு. வெள்ளிக்கிழமை நைட்டு அமெரிக்கா மார்க்கெட், குறிப்பா டெக் பங்குகள் எல்லாம் நல்ல ஏற்றத்தோட முடிஞ்சது. இத வச்சு நம்ம மார்க்கெட்டும் இன்னைக்கு ஒரு வலுவான தொடக்கத்தை கொடுக்கும் தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா சனிக்கிழமை வந்த ஒரு நியூஸ் இந்த பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டை அப்படியே மாத்திடுச்சு. முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் ஈரானோட நடக்கவிருந்த சமாதான பேச்சுவார்த்தையை ரத்து செய்யறதா அறிவிச்சிட்டார். இந்த ஒரு அறிவிப்பு உலக அரசியல்ல மறுபடியும் ஒரு நிச்சயமற்ற தன்மையையும் பதற்றத்தையும் உருவாக்கிடுச்சு. இதனால இன்னைக்கு காலையில அமெரிக்க ஃபியூச்சர்ஸ் லேசா நெகட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, இப்படி ஒரு கன்ஃபியூஷனான சூழல்ல நம்ம பெரிய முதலீட்டாளர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, பணம் எங்க போயிருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். இந்த சார்ட் ஒரு கயிறு இழுக்கிற பூட்டி மாதிரி இருக்கு பாருங்க. ஒரு பக்கம் எஃப்ஐஐஸ், அதாவது வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் கிட்டத்தட்ட 9,000 கோடி ரூபாய்க்கு பங்குகளை வித்து தள்ளியிருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம டிஐஐஸ், அதாவது நம்ம மியூச்சுவல் ஃபண்டுகள், இன்சூரன்ஸ் கம்பெனிகள் எல்லாம் சேர்ந்து 4,700 கோடி ரூபாய்க்கு வாங்கி மார்க்கெட் பெரிய அளவுல விழாம தாங்கி பிடிச்சிருக்காங்க. இந்த எல்லா தகவல்களையும் வச்சு டெக்னிக்கலா மார்க்கெட் எப்படி இருக்கு, நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான லெவல்கள் என்னென்னு இப்ப பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் முதல் தடைக்கல் 24,000 தான். அந்த லெவலை தாண்டி நின்னாதான் அடுத்ததா 24,200 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை மார்க்கெட் இறங்குச்சுன்னா 23,700 உடனடி சப்போர்ட்டா இருக்கும். அதுவும் உடஞ்சா 23,500 ஒரு ரொம்ப முக்கியமான ஆதரவு நிலை. பேங்க் நிஃப்டில மேல 56,500 இருந்து 56,600 வரைக்கும் ஒரு பெரிய சப்ளை ஜோன் இருக்கு. அதே மாதிரி கீழே 55,400 இருந்து 55,500 வரைக்கும் ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன் இருக்கு. இன்னைக்கு வர்த்தகம் பெரும்பாலும் இந்த ரெண்டு ஜோன்களுக்கு நடுவுல தான் நடக்கும்னு எதிர்பார்க்கலாம். அப்போ இன்னைக்கான கீ டேக்அவே என்னன்னா, மார்க்கெட் ஒரு கேப் அப் ஓப்பனிங்கோட தொடங்க வாய்ப்பு இருக்கு. ஆனா ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அந்த தொடக்க ஏற்றம் நீடிக்குமாங்கிறது தான் $1 மில்லியன் கேள்வி. உலக செய்திகளுக்கும் நம்ம கம்பெனி ரிசல்ட்ஸ்க்கும் நடக்கிற போட்டி தான் இன்னைக்கு மார்க்கெட்டோட போக்கை தீர்மானிக்கும். கடைசியா ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர். இந்த பகுதியில் பகிரப்பட்ட தகவல்கள் எல்லாமே கல்வி நோக்கங்களுக்காக மட்டும்தான். நாங்க செபியால் பதிவு செய்யப்பட்ட ஆய்வாளர்கள் கிடையாது. எந்த முதலீட்டு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட நிதி ஆலோசகர்கிட்ட கலந்து பேசுறது ரொம்ப அவசியம். நன்றி.